ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லா நாளும் லைவ் மட்டும் தான் போடுறோம், வீடியோஸே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இது ஒரு ஈவினிங் vlog தான். ஈவினிங் நான் பஸ்ஸை விட்டு இறங்கி எங்கள் ரோட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருந்தேன். ஸோ இதான் தம்பியை தூக்கிட்டு இருக்கேன். தம்பி தூங்கிட்டேன், நல்லா தூக்கம், நல்ல மழை. ஸோ பாலத்தில் நல்லா அத்தியாவசியத்துக்கு தண்ணி ஜாஸ்தியாக தான் போகுது. ஃபுல்லாக மண் ரொம்ப கலங்கி போகுது, பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாலத்து வழியாக தான் தினமும் போகணும். இன்னொரு பாலம் உடஞ்சிருச்சு, அதை நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டேன். நான் இது ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நைட்டு நல்ல மழை பெஞ்சு, நான் கூட சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, லைவில் நிறைய பேருக்கு தெரியும். பின்ன ஷார்ட்ஸும் போட்டிருந்தேன். நான் தண்ணி ஜாஸ்தியாகி ரொம்ப தான் போணுச்சுருந்து அதில் அந்த மரம் உடஞ்சிருச்சு. இது ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருந்துச்சு அந்த டைம்லலாம். ஸோ மரம் ஃபுல்லாகவே உடஞ்சி விழுந்திருக்கு. நல்ல மழை பெஞ்சுன்னா சிலப்பும் கீழே எங்கேயாவது கொடுங்கலாம். ஆப்போசிட்டில் இருக்க இந்த தோட்டத்துலேருந்து தான் இந்த மழை டைம்லலாம் கீரை பறிப்பாங்க, இந்த சீமங்கீரை. அதான் அங்கே ஃபுல்லாகவே அதான் இருக்கும். ஆனால் ஃபுல்லாக வயல். அது ரோடும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இந்த மழை டைமில் மேலே தேயிலை தோட்டம் கச்சரை அடித்தாங்க. ஃபுல்லாக மரம் மாதிரி வளர்ந்துருக்கனால அப்போ அந்த ஜீப்பு வண்டியெல்லாம் ஏறி இறங்கி ரொம்ப மோசமாகிடுச்சு ரோடு. இந்த வேலை தான் தினமும் நைட்டு போகணும். ஈவினிங் ஒரு 6 o'clock தான் எனக்கு வண்டி அங்கே ஸ்டாப் ஆகும். ஸோ தண்ணி எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்துட்ருங்க. இந்த வழியாக தான் மேலே ஏறி போகணும். ஆஷத்துக்கு நல்லா வழுக்கல்லாம் இருக்குது, பயமாக இருக்குது. நான் முந்தானத்து வேறு விழுந்துட்டேன், கையில் நல்லா அடிபட்டுருச்சு. தம்பி நல்லா தூக்கம், எந்திரிக்கவே இல்லை. எழுப்பி விட்டேன், எந்திரிக்கலை. ஏன்னா தான் குழந்தைங்க தூங்கிச்சுன்னா தோளில் போட்டு தூங்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஃபுல் பாடி வெயிட்டும் நம்ம மேலே தானே இருக்குது, ஷோல்டரில். கரெக்டாக மழையும் வந்துருச்சு. ஸோ வீடியோ கட் பண்ணலான்னு தான் நினச்சேன். சரி பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒரு வீடியோஸ் போட்டு அப்படின்னு சொல்லி தான். வீடியோஸ்லாம் இருக்குது, ஆனால் நிறைய எடிட் பண்ண இருக்குது. ஸோ டைமே இல்லாதனால தான் எடிட் பண்ணாமல் இருக்குது. ஹஸ்பண்டோட ஃபோனில் இருக்குது. இது நான் என் ஃபோனில் எடுத்து எடிட் பண்ணி அவருக்கு அனுப்ப போகிறேன். இது மறக்க முடியாத ஒரு இடம். ஏன்னா என்னோட செல்லக்குட்டி, என்னோட டிண்டுமா இறந்த இடம். இங்கேருந்து தான் இறந்தவனோட கிடச்சிச்சு. அந்த மண்ணாக தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் மண்ணாக தெரியுதுல்ல, அந்த இடத்துல தான் அவனை புதைச்சோம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணன். நான் இந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் இல்லாமல் இருக்கிறது. இந்த குழி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அவனை எடுத்தோம். மேலே ஃபுல்லாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி இப்போ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே பார்த்தீங்களா தண்ணி எந்தளவுக்கு போகுதுன்னு. ஃபுல்லாக நான் மழை இல்லாத நேரத்தில் உங்களுக்கு காமிச்சு தரேன். அந்தளவுக்கு கல்லெல்லாம் மேலே ஃபுல்லாக வந்திருக்கு. ரோடு ரொம்ப மோசம் தான், பார்த்து தான் போகணும். இந்த இடத்துல தான் விழுந்தேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட இடம், அதாவது ஹஸ்பண்ட் வீட்டில். அந்த ஷெட்டில் வண்டி நிப்பாட்டிக்கும். ஆனால் இப்போ அப்பாவோட வண்டியும் சரி மாமாவோட வண்டியும் சரி மேலே கொண்டு வர முடியல. ஏன்னா ரோடு ஃபுல்லாக பயங்கர பாயல். அதனால் வண்டி பயங்கரமாக ஸ்கிட் ஆகுது. கார் மட்டும்தான் வீட்டுக்கிட்ட கொண்டு வரோம். ஏன்னா இது வேறு வழியில் கொண்டு வந்துடுவோம். பைக்கெலாம் அந்த வழியில் கொண்டு வர முடியாது. காலையில் ஒர்க் போகும்போது அப்பா வேறு சைட் போகும்போது அந்த கஷ்டம். அம்மாவை கொண்டு போய் வேலைக்கு விடணும். அதனால் பைக் கண்டிப்பாக வேணும். அதனால் அக்கறையில் வச்சாச்சு. இது நம்மளோட இடம். ரொம்ப கீழே இல்லை, இடத்துக்கு தொட்டடுத்து கீழே புழை தான், அதாவது அதுதான். இதுதான் என்னோட வீடு. ஸோ மழை பெஞ்சு வாசல் கூட்டி ஒரு வழியாயிடுவோம். ஏன்னா மரத்தில் காயே இருக்காது, பட்டர் ஃப்ரூட் மரத்தில். வெட்ட சொல்லி அப்பா நிறைய தடவை சொல்லிட்டாரு, வெட்டுறேன். நாங்கள் தான் வெட்ட வேணாம் காய் போடும் அப்படி சொல்லி. அதே மாதிரி இந்த வருஷம் ஆயிரத்துக்கு ஒரு 30 காய் நாங்கள் பறிச்சிட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் பாய். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ டீ எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்.